நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ராசி ரீதியா. அதை நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காதல் ஜோதிடர் மற்றும் குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், ஒவ்வொரு ராசியை பொறுத்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் மாறுமா மேம்? முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதை நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமான ஒரு குணாதிசயம் அப்படின்றது சிறப்பு குணாதிசயம் டெஃபினட்டா உண்டு. ஓகே மேம். அப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா தெரிஞ்சுக்கலாமா மேம்? நிச்சயமா மேம், நம்ம தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச கடகராசினியர்கள் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க மேம். நிச்சயமா கடகராசி ரொம்ப யூனிக்கான ஒரு ராசின்னு சொல்லலாம். சோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய கடகராசி, அதாவது அம்மா ஒருத்தவங்க தான். அம்மாவுக்கு அந்த தாயின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒண்ணுதான். அது எத்தனை பேர் அம்மா நம்ம கூட்ட நம்ம அம்மாக்கு ஈடாகாது இல்லையா? அது மாதிரி கடகராசியில பிறந்தவங்க அவங்க ரொம்ப யூனிக். அவங்க என்னதான் யாரு வந்தாலுமே அந்த நிலைகள் மாறாதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் என்னதான் இருந்தாலும் அந்த சந்திரனாலே மக்கள் மத்தியில பிரபலம்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். பொதுவா கடகராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இறக்க குணம் ஜாஸ்திங்க. எந்த சண்டைக்கு போக கூடாது, வரக்கூடாது. நம்ம அளவுக்கு நம்ம எப்படி அம்மா என்ன பண்றாங்க, எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போறாங்க இல்லையா? பொறுமை 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 பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்ற மாதிரி உண்மையிலே அவ்வளவு பொறுமைசாலி. எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. இறக்க குணம். நீங்க என்ன வேணா எங்களை எது வேணா பண்ணுங்க, நான் அந்த பொறுமையா இருக்கிறது. ஏன்னா ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோமே, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேரிங்கோட பாத்துப்பாங்க. எனக்கு 2 கண்ணு தான், யாரையும் நம்ம விட முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களுடைய பொறுமையினுடைய தன்மை தான் இன்னைக்கு ஒரு நிறைய குடும்பங்கள் 1000 பிரச்சனை வந்த கூட அது சரியா இருக்கிறதுக்கான சூழ்நிலை பாத்தீங்கன்னா, கடகராசியில ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை அழகா வழிநடத்தக்கூடிய தன்மை இருக்கும். குடும்பத்தையே வழிநடத்துறாங்கன்னா மற்ற விஷயங்களை வழிநடத்த மாட்டோம். நிச்சயமா அதெல்லாம் பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். முழுக்க முழுக்க ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது. எல்லாருக்கூடையும் இந்த குடும்பத்துல ஒரு பெண் இல்லைன்னா எப்படி, ஒரு அம்மா இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போக கூட மனசு இருக்குமா? ஒரு பெண்ணா இருக்கும், நம்ம அம்மா வீட்டுக்கு நம்ம போனா எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அம்மாவே ஊர்ல இல்ல, நம்ம போக முடியுமா? என்ன கூட கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆணா இருந்தா கூட ஒரு தாய்க்கு நிகரான ஒரு உள்ளம் அவங்க கிட்ட இருக்கும். அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சோ பொதுவா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, ரொம்ப கேரிங் பேம்பரிங், முழுக்க முழுக்க கேரிங் பேம்பரிங். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குறேன்ற மாதிரி நம்பி 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 நிறைய விஷயங்களை தெரியும், கண்மடி தெரியும். நம்ம டைரக்டாவே நம்மள குத்துறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா குடும்பத்துக்காக அப்படின்ற ஒரே விஷயத்துக்காகன்ற மாதிரி. சோ இறக்க குணம் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். சோ இவங்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நிறைய மீடியா லைன்ல இருப்பாங்க. அதாவது மீடியா லைன்ல பெரிய பிரபலமான ஆட்களா இருக்குது. அதாவது மக்கள் மத்தியில பிரபலம் அப்படின்னாலே நீங்க சந்திரன் தான் மனசு. சோ மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க அப்படின்றப்ப கடகராசிக்காரங்க நிறைய பேர் மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க எல்லாம் மீடியா ரிலேட்டட்ல இருப்பாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியால நிறைய வைரல் ஆகக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி பேசப்படக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சமடையக்கூடிய ராசி, இங்கே செவ்வாய் நீச்சமாகாது. சோ குருன்றப்ப தனித்துவம். நிறைய ஒரு விமர்சனங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எப்பவுமே பிரபலம் ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய விமர்சனத்தையும் இருக்க தயாரா. நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, என்ன அவங்க எவ்வளவு அடிச்சாலும் அவங்க நல்லவங்களாவே இருக்காங்களே அப்படின்றப்ப அந்த விமர்சனத்துக்குள்ள இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா தனித்துவம் தான். எப்பவுமே இவங்கள மாறி ஒருத்தவங்க வரவே முடியாது அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். செவ்வாயின் நீச்சம்ன்றதுனால உடல் அளவுலயும் சரி, உள்ளத்தளவுலையும் சரி விட்டு கொடுத்து நிறைய ஒரு பக்கம் காயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்பவுமே காயத்தை வெளிப்படுத்தாத நிலை யாருக்கு இருக்கும்? அம்மாக்கு இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கூட அன்னைக்கு இல்லைன்னா கூட அவங்களோட வலி வேதனை அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே போட்டுப்பாங்க. அந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்தாத ஒரு நிலை. உண்மையிலேயே இரக்கமான குணத்தை தாண்டி அவங்க கிட்ட ஒரு அன்பான நிறைய விஷயங்கள். அம்மா ஸ்கூலுக்கு எந்த ஒரு கிராஜுவேட் கூட முடிச்சிருக்காங்க, அவங்கள மாதிரி ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமா? கண்டிப்பா. இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணாட்டி கூட அந்த கரெக்டான அந்த நிலைப்பாடு, கால்குலேட்டிவா இருப்பாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஒரு குழந்தை இப்படிதான் வளரணும்ன்றத அழகா வளர்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள்லாம் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இவங்களுடைய துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, மீடியா துறை ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை தாண்டி நிறைய கிரியேட்டர்ஸ் கடல் கடந்து பயணம் பண்ணி போய் படிக்கிறதா இருக்கட்டும், வெளியூர் வாழ்க்கையா இருக்கட்டும். அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி கற்பனையில உருவாக்கி அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். சோ நிறைய இயக்குனர்கள் உருவாகிறதா இருக்கட்டும். அதே மாதிரி களத்துல இறங்கி வேலை பார்க்கறது, சேர்லயும் இருப்போம், செகதியிலயும் இருப்போம், வானத்திலையும் பறப்போம் அப்படின்ற ஆளுதான் நம்ம அரசியல்வாதிகள். நிச்சயமா அது எப்படி அவங்க இல்லாமையா? இன்னைக்கு இருக்கிற பயங்கர ட்ரெண்டிங்ல பீக்ல போயிட்டு இருக்கலையா? நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாமே தனித்துவம்னு ஒரு விஷயம் சொல்லிட்டோம் இல்லையா? அதுக்குள்ளே எல்லாமே நடக்கும். எங்களால களத்திலையும் இறங்கவும் முடியும், வானத்துல பறக்கவும் முடியும். சோ சகதியில இறங்கி எங்களால நாளைக்கே ஒரு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணாலும் எங்களால பண்ண முடியும்ன்ற அளவுக்கு அந்த நிலையும் உண்டு. எக்ஸ்ட்ரீமான நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைங்க என்னத்த சம்பாரிச்சு நான் ஊருக்கு போனேன், எனக்கு எல்லாம் அது போராடிச்சு. என் சொந்த ஊருக்கு போயிட்டு நான் என்னோட
என்னோட மக்கள் கூட நான் என்னோட மக்களோட மக்களா இருந்துட்டு என்னோட விவசாயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன்னாலும் இவங்க உடனே இறங்கி களத்துல இறங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை இப்ப எத்தனை பேர் பார்க்கிறோம். ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் வேணும், இயற்கையா வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்க எத்தனை பேர் பார்க்கிறோம். அது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை வந்து கடகராசிக்கு உண்டு. ஓகே மேம், இவங்களோட காதல் வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி குறிப்பா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விட்டு கொடுத்து வாழ்வாங்கப்பா. பொதுவா வந்து மனசுக்கு பிடிச்ச நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை வந்து எப்பயுமே சேட்டை தும்புற அடாமட்டா இருக்கும், இன்னொரு குழந்தை ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அடாமட்டான குழந்தைய போய் ஒன்னும் சொல்ல மாட்டோம், அது அப்படிதான் இருக்கும். அது ஒரு சொன்னோட கேட்காத விட்டுருவாங்க. இந்த அமைதியான குழந்தைய போய் நல்லா படிக்கணும், சொல்ற பேச்ச கேட்கணும், சொல்றதெல்லாம் கேட்பே மிரட்டுவாங்கல்ல, அது மாதிரி இந்த அமைதியா இருக்க பிள்ளைய போய் சும்மாவே வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சேண்டி பார்ப்பாங்க. ஏன்னா அது சொல்றதெல்லாம் கேக்குது இல்ல, சரிங்கன்னு கேக்குதுல. இது வந்து அடாமட்டுன்னு அந்த ஒரு கோவத்தை ஒரு கம்பியா தோட்டத்தை வெளிப்படுத்துறது இல்ல. அது மாதிரி இந்த இவங்களோட கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த அமைதியான பிள்ளைய போய் சீண்டி பாக்குறது தான் வேலையா இருக்குன்ற மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு அதை கரெக்டா கொண்டு போயிட்டாங்கனாலே போதுமானது. பொதுவா வந்து எதிர்காலத்தை பத்தின கவலை சிந்தனையோடவே இவங்களோட வாழ்க்கை பயணம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். எப்பயுமே மனம்ன்றது லோன்லியான ஒரு ஃபீல், மனம்ன்றது மாறக்கூடியது. ஸோ பொதுவா வந்து குருவினுடைய பார்வை, அதாவது குரு அந்த இடத்துல இருக்கிறார்களே, உச்சம் பெறக்கூடிய குருவாவும் இருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கூட உட்காந்து இப்ப பேசுற மாதிரியே இருக்கும். இவங்களுடைய கான்வர்சேஷன் நம்ம கிட்ட இருந்தா கூட இன்னொரு விஷயம் உள்ள ஓடிண்டே இருக்கும். அடுத்து என்ன, எப்படி வாழ போறோம், என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த பிளான் என்ன அப்படின்ற மாதிரி எங்களோட திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய தன்மை. ஓகே மேம், இவங்களும் சில விஷயங்களை குறிப்பா கவனமா இருக்கணும் என்ன மேம் சொல்லுவீங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பு இறக்க குணம் தவறு கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப அனுசரணையா இருக்கிறது தப்பே கிடையாது. கேரிங் பேம்பரிங்கா இருக்கிறது தவறு கிடையாது. உண்மையிலேயே இந்த மெடிக்கல் ஃபீல்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க, நிறைய செவிலியர்கள் என்ன பண்றாங்க, வலிக்காம ஊசி போறாங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான் அங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு அழகா கேரிங் பேம்பரிங்கா பாத்துக்கிற போய் தான் இதுக்கு எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகி வராங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்பியே வந்து தெரிஞ்சே வந்து ஏமாறுவாங்க. ஏமாத்துறதுக்கும் இந்த கிரகம் வேணும், ஏமாறுறதுக்கும் இந்த கிரகம் தான் வேணும். சோ முடிஞ்ச அளவுக்கு கடகராசியில் இருக்கவங்க ஏமாற்றப்படுறவங்களாவும் இருப்பாங்க, ஏமாறக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஆனா தெரிஞ்சே ஏமாறுறதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆனா புயலுக்கு எதாவது சொல்லுவாங்க, அமைதிக்கு பின் புயலுக்கு பின் அமைதின்னு, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் கரெக்டா எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சா போதுமா. ஓகே மேம், இவங்களோட இஷ்ட தெய்வங்கள் யார் யாரு, என்ன மாதிரி கலர்ஸ் பர்டிகுலரா யூஸ் பண்ணலாம் மேம்? நிச்சயமா இவங்களுக்கு வந்து கடவுளுடைய வழிபாடு அப்படின்றது அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்புமா. முடிஞ்ச அளவுக்கு இவங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வர்றது, அது மட்டும் இல்லாம ஒரு தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடம் சரிங்களா, இப்ப தனுஷ்கோடியா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், அதே மாதிரி திருச்செந்தூர், இந்த மாதிரியான ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய கடல்ல குளிச்சுட்டு வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலர் ரொம்ப சூப்பரா, ஒயிட் எப்ப ஆல்வேஸ் ஒயிட் தான், ஒயிட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாதிரி சாண்டல் கலரும் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் சாண்டல் மாதிரி, இந்த மாதிரி கலர்ஸுமே ரொம்ப ஒரு வைப் இருக்கும். ஓகே மேம், ஆல்ரெடி கலர் பத்தி தமிழ்நாட்டுக்கே கடகராசி பத்தி சூப்பரா தெரியும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.